வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க்கு, எம்டிஎஸ், ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரி 26,700 பேசிக் பே மட்டுமே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICFRE, அதாவது ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வாரியம் உங்களுக்கு வேக்கன்சிஸ் பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்லேயே ஃபீல்ட் அண்ட் லேப் ரிசர்ச் கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2. ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. டெக்னீஷியன் கேட்டகரியில் ஃபீல்ட் அல்லது லேப் ரிசர்ச் கேட்டகரியில் 11 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டோர் கீப்பர் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. லோயர் டிவிஷன் கிளர்க்கில் உங்களுக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு கேட்டகரியில் 7 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS கேட்டகரியில் 45 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் கம்யூனிட்டி வரைய வேக்கன்சிஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MTS போஸ்ட்டுக்கு மொத்தமாக 45 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதில் URக்கு 3, STக்கு 8, OBCக்கு 24, EWSக்கு 10ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. SC கேட்டகரிக்கு வேக்கன்சிஸ் கொடுக்கல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா URல இருக்க வேக்கன்சிஸ்க்கு போட்டி போட்டுக்கலாம். அதேமாதிரி ஃபாரஸ்ட் கார்டு இதில் உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது. லோயர் டிவிஷன் கிளர்க்கில் 8 வேக்கன்சிஸும், டெக்னீஷியனில் 9 வேக்கன்சிஸ். டெக்னீஷியன்லேயே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் 9 வேக்கன்சிஸ் இருக்குது. டெக்னீஷியன்லேயே ஃபீல்ட் அண்ட் லேப் ரிசர்ச்சில் 11 வேக்கன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி வரைய பிரேக்கப் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. என்ன குரூப்புங்கிறதுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கார்பெண்டர், பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக்கு, ப்ளம்பர், எலக்ட்ரிஷியன், இந்த ட்ரேடில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இது தான், www.fri.icfre.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, BE, BTech, BCom இந்த மாதிரி ஏதாவது கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். அதோட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டு அல்லது லேப் ரிசர்ச்சில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ் குரூப்பில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்டில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் என்னென்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டனி, சுவாலஜி, ஃபாரஸ்ட்ரி, என்வைரன்மெண்ட்டு, எக்காலஜி, பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸு, மைக்ரோபயாலஜி, ஜியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் சப்ஜெக்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாவது நீங்கள் படிச்சிருக்கணும் அந்த டிகிரியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டெனோகிராஃபியில் 80 வேர்ட்ஸ் per minute ஸ்பீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தெரியும் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கணும். டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஃபீல்டு அல்லது லேப் ரிசர்ச்சில் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சுட்டு 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அந்த சயின்ஸ் குரூப்பில் 60% மார்க் வச்சு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து டெக்னீஷியன்லேயே மெயின்டெனன்ஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ரெலவெண்ட் ட்ரேட் அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் ஸ்பீட் 35 வேர்ட்ஸ் per minute இன் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th மேலே டிகிரி டிப்ளமா ஐடின்னு என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு இந்த போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்டிஎஸ் இந்த போஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி அப்படின்னு என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 21 30 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்களும், டெக்னீஷியன் ஃபீல்டு அல்லது லேப் ரிசர்ச்சுக்கு 18 30 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்களும், டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டுக்கு 18 30 வயது வரைக்கும் இருக்கவங்களும், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, ஃபாரஸ்ட் கார்டு, எம்டிஎஸ் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்களும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறனால SC STனா 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCனா 3 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. PWD கேட்டகரியாக இருக்கீங்கன்னா UR இருந்தால் 10 yearsம், OBCயாக இருந்தால் 13 years, SC STனா 15 years வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு level 6ம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா level 5 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஃபீல்ட் அண்ட் லேப் ரிசர்ச் போஸ்ட்டுக்கு level 5ம், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு level 4, டெக்னீஷியன்லேயே ஃபீல்ட் அண்ட் லேப் ரிசர்ச் போஸ்ட்டுக்கு level 3, ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டுக்கு level 3, அதேமாதிரி டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு, ஃபாரஸ்ட் கார்டு இந்த போஸ்ட்டுக்கெலாம் level 2 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. MTS போஸ்ட்டுக்கு level 1 வந்து சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேட்டகரி இவங்களுக்கு 700 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே 1500 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணும். இந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலமே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம். மொத்தமாக 91 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.